கொய்யாக்காய் சட்னிக்கு ரொம்ப சிம்பிளான பொருட்கள் தான் தேவை. ஒரு கொய்யாக்காய் எடுத்துருக்கோம். ஒரு சட்டியில் ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், நல்லா சிம்மிலே வச்சு வதக்கணும். பூண்டு பற்கள் ஒரு 6 சின்ன சின்னதாக. சிம்மில் வதக்கும்போது ருசி நல்லாயிருக்கும், உள்ளார்ந்து வறுபடும். எண்ணெய் இந்தளவுக்கு தாராளமாக விட்டுக்கலாம். சிறு வெங்காயம் 10. நீங்கள் இது நான் டயட்டுக்கும் ஒரு மருத்துவ பலனாகவும் எடுக்கிறேன். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். நல்லா பருப்பு இந்த அளவுக்கு வறுபட்டு வந்தோடனே 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் வரமிளகாய் போட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா பருப்புகள்லாம் செவந்து வந்ததுக்கப்புறம் ஒரு காய் தான் சின்ன சின்னதாக அரிஞ்சு போட்டுக்கிறோம். இதை ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கலாம். ஒரு தக்காளி, ஒரு புளியாங்கொட்டை அளவு புளி, ஒரு 2 நிமிஷம் வதக்கி கொடுத்து நல்லா ரொம்ப வதங்க தேவையில்ல. கொய்யாக்காய் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லி இலை, உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஆற வச்சு அரைச்சிடலாம். அதனுடைய தண்ணியே போதும், தண்ணி தேவையில்லை. நீங்கள் கொஞ்சம் தண்ணி இப்போ காலையில் செஞ்சு மதியம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா தண்ணி விடாமல் எடுத்துகிட்டு போங்க. அப்போயே சாப்பிட்றதுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். தோசைக்கும் சப்பாத்திக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். தாளிதம் பண்ணிக்கலாம். நான் பண்ணலை. தோசைக்கு நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். நீங்கள் சப்பாத்திக்கும் இது மேட்சாக வரும். இப்போ டிப்ஸுக்குள்ளே போகலாம். கொய்யாக்காய் சட்னின்னு இதை சொல்ல முடியாது, இதை பச்சடின்னு தான் சொல்கிறது. ஆந்திரா டிஷ் இது. ரொம்ப அட்டகாசமான சுவையோடு இருக்கும். இதை கொய்யா காய்களை தான் தேர்ந்தெடுக்கணும், பழத்தை போடக்கூடாது, அது ருசி இருக்காது. இது சப்பாத்திக்கும் தோசைக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். விட்டமின் சி ரொம்ப அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கும். இதை நான் டயட்டுக்காக செய்ததால் தாளிதம் பண்ணலை. நீங்கள் கொஞ்சம் சின்ன பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தாளிதம் பண்ணிக்கலாம். கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டு செய்துக்கலாம். அதுபோல் நான் இதில் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாயை தவிர்த்துட்டு வரமிளகாய் கூட போட்டுக்கலாம். சப்பாத்திக்கும் தோசைக்கும் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். நான் டயட்டில் இருக்கிறவங்க, உடம்பை கரைக்கணுங்கிறவங்க ருசியாகவும் சாப்பிட்டுக்கலாம், சத்தானதாகவும் சாப்பிட்டுக்கலாம். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.